வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு. ஏற்கனவே நான் பச்சரிசி மாவு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு மில்லு இல்லைன்னா எப்படி அரைக்கிறது அப்படின்னு. இது நான் இங்கே எங்களுக்கு மில்லு இருக்கிற தொட்டு நான் மில்லில் அரைச்சிட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ இதில் பச்சரிசி மாவு வச்சுருக்கேன். 250 கிராம், ஒரு முடி தேங்காய், 300 கிராம் வெல்லம், இந்த ஒரு கரண்டியில் பாசிப்பருப்பு வச்சுருக்கேன், எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன், இதில் ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் ரெண்டும் சேர்த்து அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு எப்படி பிணைஞ்சிருதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுட்டு சுடு தண்ணி ஊற்றி மாவு ஃபஸ்ட்டு பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே பால் கொழுக்கட்டை செய்கிறதுனா முதல்ல மாவை பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அதை உருட்டிகிட்டே மற்ற வேலை பார்க்கலாம். நான் தேவையான பொருட்களில் உப்பு சொல்ல மறந்துட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் இந்த மாவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா சூடாக இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி பிணைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. ஏன்னா தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். வெறும் பச்சை தண்ணியில் பிணையக்கூடாது. நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சாதான் நம்ம உருட்டுறதுக்கு நல்லா வரும். அதனால் எப்பவுமே சுடு தண்ணி வச்சு உருட்டிக்கங்க. இந்த அளவுக்கு திக்காக பிணைஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பிணைஞ்சிட்டு வச்சுருங்க. நீங்கள் இந்த அளவு போட்டிங்கனாலே ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்லாம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக பிணைஞ்சிடணும். இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பை நம்ம சும்மா ஒரு வறுத்துடலாம். இந்த பெரிய பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். இந்த மாதிரி இந்த பால் கொழுக்கட்டையெல்லாம் நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் நல்லா திக்கான பாத்திரமே வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருப்பேன். இந்த மாதிரி கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். சிலர் பாசிப்பருப்பு சேர்க்காம கூட நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம். தேங்காய் அதே மாதிரி திருவி கொட்டி செய்வாங்க சிலர். நான் தேங்காய் பால் எடுத்து செய்ய போகிறேன். தேங்காய் பால் எடுத்து செஞ்சால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நான் தேங்காய் பால் எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டா போதும். இதை சிம்மில் வச்சுட்டு இதுலேயும் தண்ணி ஊற்றி வேகட்டும். இப்போ ஐயில் வச்சுருங்க. இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இந்த தண்ணி காயட்டும். நம்ம அந்த மாவை நம்ம உருட்டி இப்படி சின்னதாக பண்ணிப்போம். இப்படி கையில் எடுத்துக்கோங்க. லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி ரொம்பவும் போட தேவையில்லை. இந்த பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் இதை இப்படி திரட்டி எடுத்துக்கலாம். இது நீங்கள் எந்த சைஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரவுண்டு வேணும்னா ரவுண்டு போட்டுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கம் தண்ணி காஞ்சிட்ருக்கு, இந்த பக்கம் பருப்பு வெந்துட்டுருக்கு. நீங்கள் அதுக்கு நடுப்புற இதை தட்டி அப்படி தட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்படி சின்னதாக எடுங்க. சின்னதாக எடுத்திங்கன்னா தான் இப்படி கரெக்டாக வரும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா வேகாது. அதனால் இப்படி சின்னதாக பாருங்கள். இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களால் கடகடன்னு செய்ய முடியல அப்படின்னா இது ரெண்டும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை உருட்டி வச்சுருங்க. அந்த பாசிப்பருப்பு வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து இந்த தண்ணியில் போட்டுடலாம். இப்போ நம்ம இதில் வெல்லத்தை போட்டு கரைச்சிக்கலாம். ஏன்னா மண் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கரைச்சிருவோம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஹையில் வச்சு கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும்.
இப்படி 2 ஒரு 2 3 அப்படி ஓரத்தில் இப்படி போடுங்க. அந்த சூட்டில் வந்து அது வெந்துடும். இப்படி எடுத்து பொறுமையாக போட்டுட்டு தள்ளி தள்ளி போடுங்க, கிட்ட கிட்ட போட்டுறாதீங்க. இப்படி எடுத்து தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருங்க. அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். நான் ஏற்கனவே சொன்னேன், பாசிப்பருப்பு வந்து உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லை வேணான்றவங்க பாசிப்பருப்பு போடாமல் இப்படி சுடு தண்ணியில் போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா ஒரு விதமான டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா மெலிசாக திரட்டிக்கங்க. திக்காக இருந்ததுன்னா ஒன்று வெந்துடும், ஒன்று வேகாது. அது கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் நிப்பாட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சிட்டிங்கன்னா இந்த இப்படி உருட்டி வச்சுருக்கிறது வந்து உங்களுக்கு உடையாது. இந்த கொழுக்கட்டை வந்து உடையாது. பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக உருட்டவே வராது. அதனால் நல்லாவே தண்ணி கொதிக்கிட்டோன்னு மாவு பிணைங்க. ரொம்ப நாளாக ஒருத்தவங்க வந்து பால் கொழுக்கட்டை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, அது இல்லாமல் இது வந்து நல்லா ஹெல்த்தி தான். குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட 1 வயசு குழந்தைங்களுக்கு கூட இது செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வெல்லம் தான் சேர்க்குறோம். அதனால் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். கடகடன் மொத்தத்தையும் தூக்கி கொட்டிடாதீங்க. கொட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கலரும் போது உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் வேகட்டும்ன்ட்டு அதில் போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா அந்த வெல்லம் ஃபுல்லாக கரையிற அளவுக்கு கரைச்சிருங்க. நீங்கள் இப்படி திக்கான பாத்திரம் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், அடி பிடிக்காமல் வேகும். அப்படி இந்த மாதிரி பாத்திரம் இல்லை அப்படின்னா ஒரு குக்கரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். குக்கர் வந்து அடி பிடிக்காது, கொஞ்சம் நல்லா திக்கான பாத்திரம் தான். இப்படி வெளியில் தெரியறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டுருங்க. உள்ளே தள்ளி விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுன்னு வெந்துடும். கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. அப்படியே இப்படி எல்லாத்தையும் போட்டோன்னா கொஞ்ச நேரம் சிம்மில் வைங்க. இப்படி வெளியில் தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் இப்படி உள்ளே தள்ளிட்டு இப்போ கொஞ்சம் ஐயில் வச்சுருங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பாலுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் திட்டமாக ஊற்றி திக்காகவே எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது எப்படி அழகாக வெந்துருச்சு பாருங்கள். நம்ம வந்து போட்டுட்டு உடனே கலரக்கூடாது. இது வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம இப்போது வெல்லத்தை வந்து வடிகட்டி ஊற்றிடலாம். இது வந்து நம்ம பாகெல்லாம் வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம வந்து வடிகட்டுறதுக்காக தான், மண் இருக்கும் அப்படின்றதுனால தான் இப்படி வடிகட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், தேங்காய் பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்துகிட்டு அந்த திப்பி கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் போட்டுடலாம். இது வெந்த உடனே பாருங்கள் எல்லாம் மேலே வந்துடும். வேகலை அப்படின்னா உள்ளவே நிற்கும். இது நல்லா வெந்துருச்சு, அதனால் இப்படி மேலே வந்துடும். நீங்கள் வந்து தண்ணி வைக்கும் போது கொஞ்சம் தாராளமாக தண்ணி வைங்க. இந்த தேங்காய் பால் எடுத்ததில் அந்த திப்பி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் அதை கொஞ்சம் போடுவோம். கடைசியில் தான் எப்போவுமே தேங்காய் பால் ஊற்றணும். ரொம்ப நேரம் தேங்காய் பால்லாம் விட்டு கொதிக்கக்கூடாது. சும்மா அப்படி நுர கட்டினோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் வந்து கை விடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம வெல்லம் போட்டிருக்கோம். அந்த மாவு இருந்ததுன்னா சப்போஸ்
இது அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இது நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்தாலே இது நல்லா திக்காகிடும். நீங்கள் வைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக வைங்க. ரொம்ப திக்காக வச்சிங்கன்னா குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி குழன்னு இருக்கும். இப்போ இதை பாருங்கள், நல்லா வெந்த தொட்டு குழப்பு எந்த இதுவுமே இல்லை. இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும் போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி ஆஃப் பண்ணிங்கன்னா தான் நல்லா பக்குவமாக நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும் போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் விட்ட உடனே இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதித்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து சின்ன சின்ன பவுலில் ஊற்றி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.